உயிர்ப்பிக்கக்கூடியதாக, நரம்புகளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, உணர்வுகளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக. ஆமென். ஸ்தோத்திரம். செயலற்று போனவைகளை செயல்படுத்தக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பேசும். இந்த வார்த்தைக்கு இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் எங்களுக்குள்ளால கடந்து வரட்டும். ஒவ்வொருவரும் என்னென்ன சூழ்நிலைகளோடு இருக்கிறார்களோ கேட்ட வார்த்தைகளை பேசி நாமத்தை மறைத்துக் கொள்ளும் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய இளைப்பாறுதல், உங்களுக்கு வேண்டிய ஒரு விடுதலை, உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு வேண்டிய ஒரு அற்புதம், உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு அதிசயம், உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்திலையும் ஒரு வெற்றி, அது எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்யணும்னு சொன்னா அதை செய்வதற்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி வாழணும் என்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி பேசணும்னு சொல்லி என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணுமோ அதை என்னிடத்தில் கற்றுக்கொள், நான் உனக்கு கற்றுத் தருகிறேன், நான் உனக்கு சொல்லி தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு வாகனம் ஓட்ட வேண்டுமானால் அதை சொல்லி தருவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதை சொல்லி தருவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா நமக்கு எழுத படிக்க வேண்டுமானால் அதை சொல்லி தருவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவனுடைய கிரியைகளை பார்ப்பதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு மதிப்பாக மரியாதையாக வாழ்ந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமோ அதையும் இயேசுவே நமக்கு கற்றுத் தருகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. இயேசு அநேக காரியங்களை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, இயேசு அதை செய்தும் காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய விஷயங்களை நாம் அறியாமல் இருக்கிறதுனாலே, நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கிறதுனாலே, நிறைய விஷயங்களை நாம் இன்னும் சோத்திரம் சரியாக கை கொள்ளாமல் இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது, அநேக போராட்டங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கிறது, நெடுங்க நாட்கள் காத்திருக்கிற நிறைய விஷயங்களுக்கு நாம் அதற்கு விடையே கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால், புரிந்து கொள்ள வேண்டியதை சரியாக புரிந்து கொண்டால், தேவ சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்தினால் என்றைக்கோ நம்முடைய காரியங்களை ஒரு பெரிய ஒரு விடுதலை நாம் கண்டிருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காமல் இருக்க காரணம் சொன்னா, நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், இன்னும் படிக்க வேண்டிய விஷயத்தை படிக்காம இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாம நீங்க தவித்து கொண்டே இருக்கிறீங்க, ஒரு நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருந்தாலும் சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் உங்களோடு பேச வேண்டுமே தவிர என்னுடைய வாயிலிருந்து சுய வார்த்தைகள் வராதபடிக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்பட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளிலே எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லி
இந்த சீசர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமா இருந்தவர்கள் அதை கேட்டு தங்கள் வாழ்க்கையை சீர்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம், எந்த காரியத்தை நாம் படித்துக் கொள்ள போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிற போது ஸ்தோத்திரம், எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் சொன்னால் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த வசனத்துல நாம் பார்க்கிற போது மேகமோடு திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், அதை முடிக்கிறவரும் அவர்தான். அதனால தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோவான் 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸ்தோத்திரம், ஏற்கனவே நான் உனக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம், இப்போ நான் அதான் சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ தடவை உன்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன், நீ விசுவாசின்னு சொல்லி. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய் எத்தனை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். அதற்கு எத்தனையோ விளக்கங்களை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் நீ இப்பவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டாச்சுன்னா எங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, என்ன கண்டிஷன் இருக்கு தெரியாதா, புதுசா வந்து சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்றதான் நீ சொல்ற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அந்த கல்லை எடுத்து போட்டாருன்னா நாருமே அப்படிங்கிறாங்க. ஏன் நாருன்னு சொல்றது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாருங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இயேசு நமக்கு கொடுக்கிற விசுவாசம் அப்படிப்பட்டது இல்ல. அந்த இடத்துலயும் ஒரு ஜீவனை கொடுக்க இயேசுவால் முடியுங்கிறத நீங்களும் நானும் விசுவாசித்தா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கைத்தட்டி கத்திர மயங்கப்படுத்த கூடாதா? அல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை நீங்க படித்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாத ஒரு விஷயமும் கிடையாது. வேதம் சொல்லி இருக்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க விசுவாசத்தோடு இருந்தீங்க சொன்னா ஸ்தோத்திரம், நமக்குள்ளாக இந்த விசுவாசம் அதிகமாக இன்னும் பலப்படுமானால், வளருமானால், அது இன்னும் அது உறுதிப்படுமானால், ஸ்தோத்திரம், இன்னும் அந்த விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசமா மாறுமானால் நம்மளால ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. பாவத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனுஷன், அவர் வயசானவர். ஆனா அவர் அநேக ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து ஆதரித்து அவர்களை நன்றாக வளர்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துல ஒரு நாள் அந்த அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த விடுதியினுடைய காப்பாளர் வந்து சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், என்ன சொல்றாங்கன்னா, ஐயா, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் இருந்த தானியங்கள், இருந்த பொருட்கள் எல்லாம் செலவழிந்து விட்டது.
நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்லி தெரியாது என்று சொல்லி அவர் ரொம்ப வேதனையோடு சொன்ன போது இவர் சொன்னாராம், சோதரம் காலையில இருந்து சாப்பிடல, மத்தியானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மத்தியானம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், பிள்ளைகள் இப்ப சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டார். அப்போ இவரு அனுப்பி விட்டுட்டு நேர அறைக்குள்ள போனார், முழங்கால் போட்டார், ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு வழி திறந்துடணும், நான் உண்மை விசுவாசிக்கிறவன், நான் யாரிடத்துல போய் கேட்கறது கிடையாது, எனக்கு கொடுங்கள், என் பிள்ளைகளுக்கு கொடுங்கள்னு சொல்லி நான் யார்கிட்ட கேட்டது கிடையாது, நான் கேட்கிற ஒரே ஒரு இடம் உம்முடைய சமூகம் மட்டும்தான், எனக்கு சோத்திரம் பதில் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட போது பதில் ஒன்று வரவில்லை. அல்லேலூயா. மறுபடியும் மத்தியானம் டைம் வர சமயத்துல மறுபடியும் வந்து சொல்றாங்க, மத்தியானம் ஆயிடுச்சு, என்ன செய்ய தெரியல அப்படின்னு. பிள்ளைகளை வரிசையா உட்கார வச்சு ஸ்தோத்திரம் தட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னாச்சு. தட்டெல்லாம் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்ணதுக்கு, பிள்ளைகள்லாம் சுத்தி தட்டுக்கு முன்னாடி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் துதிச்சு பாட சொல்லுங்க அப்படின்னு. அதே போல பிள்ளைகள் துதிச்சு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரும் அறையில ஜெபம் பண்றாரு. திடீரென்று அந்த அறை தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தால் அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறாங்க, ஐயா நாங்கள் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு அரச குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நடந்தது, அது அநேக உயர்ந்த ரக ஆகாரமாக செய்யப்பட்டது, ஆனால் வந்தவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த ஆகாரம் அவர்களுக்கு உபயோகப்படாமல் போய்விட்டது. வேலூயா. சோத்ரம். ஆனபடினாலே அந்த ஆகாரம்லாம் வீணா நாங்க கொண்டு எங்கேயுமே கொட்டுவதற்கு எங்களால் முடியாது. என்னன்னு சொன்னா நல்ல ஆகாரங்கள், உயர்ந்த ரக ஆகாரங்கள், நல்ல பணங்களை செலவழித்து பண்ணியிருக்கிற, ஆனபடினாலே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி கெஞ்சின குரல்ல கேட்டார்களாம். உடனே சோதரன் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அன்னைக்கே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எந்த கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நமக்குள்ள விசுவாசம் பெருகுமானால், விசுவாசத்தை கற்றுக்கொள்வோமானால், நாம் அந்த விசுவாசத்தினால அந்த சூழ்நிலை நம்மால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பண நெருக்கடியில நீங்க இருக்கலாம், விசுவாசித்தீங்கன்னா அந்த பண நெருக்கடியான இந்த நிலைமையை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறவரு வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா எனக்கு தெரியல. இவ்வளவு சொல்லும் போது நீங்க எல்லாரும் உற்சாகமா ஆண்டவரை மயங்கப்படுத்த. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஸ்தோத்திரம். அப்ப அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு தம்முடைய சீசர்கள் இடத்துல அவர் அநேக இடத்துல எதிர்பார்த்த காரியம் சொன்னா விசுவாசத்தை எதிர்பார்த்தார். அல்லேலூயா. இயேசு நிறைய இடத்துல கோபப்பட்டிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? நிறைய இடத்துல சொல்றதை விட சில இடத்துல கோபப்பட்டிருக்காரு. அதுல ஒரு காரியம் சொன்னா சோதரம் சீசர்களை பார்த்து சில இடத்துல கோபப்பட்டிருக்கிறார். எப்படின்னா அற்ப விசுவாசிகளை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லியிருக்கிறா இல்லையா? அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீங்க, ஏன் பயப்பட்டீங்க? சோதரம். அப்போ இயேசு நம்மை பார்த்து கூட சில நேரத்தில் அப்படிதான் சொல்லுகிற, நீ அற்ப விசுவாசியா இருக்கிற, நீ விசுவாசியா தான் இருக்கிற, ஆனா அற்ப விசுவாசியா இருக்கிற. நீ ஊழியக்காரனா இருக்கிற, அற்ப விசுவாசியா இருக்கிற. நீ சீசனா இருக்கிற, அற்ப விசுவாசியா இருக்கிற. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட அந்த கடுகள விசுவாசம் மலையை புரட்டிடும். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. சோதரம். பசி மயக்கத்தில் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, ஒரு பெரிய ஒரு பாறை கல் இருக்குன்னு வச்சுடுங்களா, அதை எப்படி உருட்டி கொண்டு போவாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்பெல்லாம் அதை பார்க்கறது கிடையாது, முன்னாடி பார்ப்போம். இல்லைன்னா இந்த வரிக்கல், அந்த வரிக்கல்ல கொண்டு போவாங்க. எப்படி கொண்டு போவாங்க? கம்பி வச்சு வட்டல்ல அடியில் ஒரு கட்டை போட்டுருப்பாங்க, சின்ன கட்டை. இந்த கல்லை விட எத்தனையோ மடங்கு அது வெயிட் குறைவு தான், அப்படிதானே? அப்ப இந்த கட்டையை கீழே போட்டு அதுக்கு மேல இந்த கல்லை உருட்டுவாங்க. அல்லேலூயா. தூக்க முடியாத கல்லு,
சுமக்க முடியாத கல்லு அதை இந்த சின்ன கட்டை உருட்டி கொண்டு போகுதுன்னு அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருந்தேன்னு மலையை கூட உருட்டி இருக்கலாம், சமுத்திரத்துல வந்து போட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார், கற்றுத்தர விரும்புகிறார். அப்படின்னு சொல்றாரு, நீங்க மலை அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேண்டாம், ஒரு கடுகு அளவுக்கு இருந்தா போதும். இந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே மலையை கொண்டு சமுத்திரத்துல போட்டலாம். நீங்க இந்த பெரிய காட்டு மரத்தை எரிஞ்சிடலாம், பிடிங்கி வேரோட பிடிங்கி எரிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பாருங்க, நமக்குள்ளே காணப்படுகிற கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு ஆழ்த்தத்துவமுடைய ஒரு காரியம் என்று சொல்லலாம், விசுவாசம். யாருக்குள்ளான அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமா அற்புதத்தை செய்திருக்கிறார். அதனால தான் விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, அப்போ இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படுத்தின விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு நிறைய பேருக்கு ஆச்சரியம் உண்டாக்குற காரியங்களை செய்திருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை நிறைய செய்திருக்கிறார். பாருங்க, நீங்க மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு 8:27 வாசிங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அல்லேலூயா. காற்றுக்கு கட்டளையிடுகிறார், அது நிக்குது, கடல் அமைஞ்சு போகுது. ஆச்சரியப்படுறாங்க. இயேசு சொன்னதை பார்த்து, இயேசு செய்ததை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வியாதிகளை சுகமாக்குறார், பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவர் பிரசங்கம் பண்றாரு, அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் இயேசுவின் ஒவ்வொரு காரியங்களை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுகிற போது, ஆனா இயேசுவை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அங்கே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஆச்சரியப்படுவாரா? இயேசு ஏதாவது கண்டு ஆச்சரியப்படுவாரா? நம்ம ஆச்சரியப்படுவோம், நம்ம வியப்படைவோம். சொல்றோம், ஒரு அதிசயமான காரியம் நம்ம இதுவரை பார்த்துடாத காரியம் நடந்துட்டுனா உடனே நமக்கு ஆச்சரியம் வந்துடும். இது என்ன ஆச்சரியம், இப்படி இருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு செய்த அநேக காரியங்கள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணி விடுகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வயசான பாட்டியம்மாவுக்கு ஜோம் பண்ணதுக்கு ஒரு ஊழியக்கார கூட்டினாங்க. ஊழியக்கார கூட்டிருந்த வேலையில அந்த பாட்டியம்மாவுக்கு 90 வயசு. எத்தனை வயசு? 90 வயசு. இந்த அம்மாவுக்கு எப்படி போய் ஜோம் பண்ணும்? சொல்றேன், ஆண்டவரே, இந்த பாட்டி 90 வயசு வாழ்ந்துட்டாங்க, போதும் ஆண்டவரே. எளியா மாதிரி இந்த பாட்டி எடுத்துக்கொள்ளும் சொன்னா என்ன நடக்கும்? சுத்தி இருக்கிறவன பிடிச்சிருவான். இந்த பாட்டிக்கு நாங்க 100 வயசுக்கு பார்த்து 100 கொண்டாடலாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, கின்னஸ் புஸ்தகத்துல பேர் வருமானத்தில் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப 100 வயசு தாண்டியதுன்னா கின்னஸ் புத்தகத்துல பேர் போட்டு உலகம் முழுதும் போட்டுறாங்க. அப்ப அப்படி ஏதாவது வருமானம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நீர் போட்டுன்னு சொல்லி ஜோம் பண்றான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை இது இருக்கட்டும் ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுஞ்சதுன்னு அதுக்கும் பிரச்சனை. ஏன்னா அது ஐசி வார்டுல இருக்குது. அல்லேலூயா. ஐசி வார்டுல இருக்கக்கூடிய ஆளு இன்னும் இருந்துன்னு என்ன பிரச்சனை? இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லாமே அதுக்கு படுக்கையில இருந்தா பண்ணுவோம். கவனிக்கிறவங்களுக்கு சொக்கெட்ல இருக்கிறவங்களோட கவனிக்கிறவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. சொக்கெட்ல இருக்கிறவங்க ஒரே படுக்கதை அப்படி படுத்திருப்பாங்க. கவனிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அப்போ அவன் என்ன சொல்லுவாங்க, இன்னும் இருந்து எங்களை கஷ்டப்படுறதுக்கு ஜெபம் பண்ணுதீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அந்த ஊழியக்காரருக்கு ரெண்டு கட்ட நிலைமை. போட்டுன்னு சொன்னாலும் பிரச்சனை, இருக்கட்டும் சொன்னாலும் பிரச்சனை. ஒண்ணுமே தெரியல, ஆண்டவர் நான் என்ன பண்ண தெரியலன்ட்டு இவர் என்ன பண்ணாருன்னா பைபிள் எடுத்து வச்சுட்டு வசனத்தை ஒன்னொன்னா வாசிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சார். வாசிக்க 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 சோத்திரம். அங்க இருந்த நர்ஸு ஓடி வராங்க, ஆச்சரியப்பட்டு ஓடி வராங்க. சார் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இவருக்கு பயந்துட்டாரு, என்னடா இது தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டோமா சத்தமா சோதரம். அப்போ அந்த சகோதரன் சொன்னாங்க, நர்ஸ் சொல்றாங்க, நீங்க பண்ணுன என்ன பண்ணீங்க, வசனம் வாசித்தீங்களா? நீங்க வாசிக்க வாசிக்க இந்த அம்மாவுடைய பல்ஸ் கூடிட்டு. அல்லேலூயா. இந்த பல்ஸ் கூடும் போது நிறைய பேருக்கு பல்ஸ் குறையும். புரியல உங்களுக்கு? கிளட்டு போகும் பார்த்தேன்னா போக மாட்டேங்க. சில ஆளுகளை அப்படிதான் நம்பிப்போம், இது போகும் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. இருந்து இருந்து நம்மளை போக்கடிச்சாதான் இது போகும் போல இருக்குது. இன்னும் எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்டு காலி பண்ணக்கு இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அல்லேலூயா, சோத்திரம். இப்போ பல்ஸ் கூடிட்டு இருக்குது. அதனால நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்யுங்க. நாங்க இத்தனை மெடிசன் போட்டு யாராவது பல்ஸ், நீங்க இப்ப வசனத்தை வாசிக்கும் போது பல்ஸ் ஏறுது, என்ன செய்யறது செய்யுங்கன்னு சொன்னோம்னா இவர் வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த அம்மாவுக்கு பல்ஸ் ஏறிச்சு. பல்ஸ் ஏற ஏற கை காலம் அசைய ஆரம்பித்தது. எல்லாருக்கும் அந்த உடம்புல எல்லா பகுதிக்கும் ஜீவனம் வந்தது. உடனே அது எழும்ப ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஆச்சரியம் தானங்க, ஆச்சரியம், ஸ்தோத்திரம். அந்த அம்மா 90 வயசாச்சு, ஆனா சர்ச்சில் போய் ஆவியில் நிரம்பி துள்ளி துள்ளி கத்தரை ஆராதிக்குது. பார்த்தவங்களுக்குலாம் ஆச்சரியம், இந்த கலட்டும் போயிரும் நினைச்சேன்னு இது போகல, துள்ளி துள்ளி கத்தரை ஆராதிக்குது. நிறைய பேருக்கு சாட்சியா மாறிடுது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, சோத்திரம். நம்ம பகுதியில ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், அவங்க தலையெல்லாம் மொட்டை அடிச்சு, கேன்சர் மொட்டை அடிச்சு அது இத்து செத்து போயிருந்து. நாங்க போய் ஜோம் பண்ணும் போது வீட்டுக்குள்ள பயங்கரமான இருள் தான் தெரிஞ்சு தவிர ஒரு வெளிச்சமும் தெரியல. ஆனா சோத்திரம், கொஞ்ச நாள் கழிச்சு சில மாதங்கள் தாண்டி பாக்குறேன், அந்த அம்மாவுக்கு முடியாம நிறைய வளர்ந்துருக்கு. அது வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேங்க. என்ன சொல்லுதுன்னு, சண்டை போடல. அது என்ன சொல்லுதுன்னா, ஏசு எனக்கு அற்புதம் செஞ்சாரு, நான் எல்லா இடத்துலயும் போய் சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இது கேட்ட பிறகு உங்களுக்கு அப்படியே நீங்க உண்மைன்னு இருக்க பத்தில வாயை திறந்து கத்தரை மயப்படுத்துங்க. அல்லேலூயா, சோத்திரம். அந்த அம்மா சொல்லுது, நம்ம பகுதியில் நடந்த காரியம், ஏசு எனக்கு அற்புதம் செய்தாரு, ஏசு என்ன பேர் சொல்லி அழைத்தாரு, ஒரு ஊழியக்காரர் மூலமா பேர் சொல்லி அழைத்தாரு. அதனால நான் உங்க சர்ச்சுக்கு சாட்சியில் வருவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்று நேரத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்த போறேன். சோத்திரம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண என்னை கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் பாஸ்டர் நான் எனக்கு செய்த அற்புதத்தை நான் சொல்லுவேன், நீங்க ஜோம் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் சில குடும்பங்களை சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் போய் ஜோம் பண்ணணும், நான் என் சாட்சியை சொல்லுவேன், நீங்க ஜோம் பண்ணணும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இப்படி ஒரு 4 ஆத்துமா நம்ம சபை கிடைச்சிட்டு சபை ஓகோன்னு நினைச்சிடும், வளர்ந்துரும். சோத்திரம். கர்த்தர் அதை செய்ய போறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, கர்த்தர் அதை செய்ய போறார். அப்ப தேவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப இயேசுவே ஆச்சரியப்படுறார். யாருடைய விசுவாசத்தை பார்த்து? 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். எனக்கு அந்த விஷயத்தை பார்த்துமையும் அப்படி ரொம்ப வித்தியாசமா தெரியுது. மற்றவங்க ஆச்சரியப்படுகிற காரியத்தை இயேசு செய்தாரு, ஆனா இயேசுவை ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் அங்க இருக்குது. அல்லேலூயா. அது என்னது? விசுவாசம். விசுவாசம் இயேசு ஆச்சரியத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. அப்ப அது என்ன விசுவாசம்? ஸ்தோத்திரம். அந்த 100க்கு அதிபதி அவன் என்ன பண்றான்னு, இயேசுவை தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும்படியாக முதலாவது இயேசுவே நீர் என் வேலைக்காரனுக்கு வந்து சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு வருகிறார். வருகிற நேரத்துல இவன் ஆள் அனுப்பி சொல்றான், ஆண்டவரே, அந்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டுகிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான்.
என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரன் செய்யறான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னு சொன்னா அதை யார் செய்யறான்? என் வேலைக்காரன் செய்யற. ஆண்டவரே போ சொன்னா போறான், வா சொன்னா வாரான். அப்போ நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து ஒருத்தர் செய்யறான்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? புரியுற மாதிரி சொல்ல. அதாவது ஒரு ஒரு சிறிய ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் உள்ள வீரர்கள் ரொம்ப சிறப்பானவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த நாட்டை வீழ்த்தும்படியாக இன்னொரு பெரிய நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா வருகிறான். வரும்போது அவன் முற்றுகை போட்டிருக்கிறான், பாளையம் அடித்து இருக்கிறான். அங்கே இருந்து தன்னுடைய ஸ்தானாபதி அனுப்புகிறான். அனுப்பி சொல்லுகிறான், நீ சிறிய நாடு வைத்திருக்கிறாய், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ராணுவம் குறுகினது. நல்லா கவனிக்கிறீங்களா? ராணுவம் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த சின்ன ராணுவத்தை வைத்துக் கொண்டு இந்த பெரிய ராணுவத்தை உன்னால் எதிர்க்க முடியாது, நீ அடிபணிந்து விடு என்று சொன்ன போது இவன் சொன்னான், நான் அடிய பணிய மாட்டேன். அப்போ இவன் கேட்டான், எதை வைத்து நீ சொல்லுகிறாய்? எதை வைத்து நீ அடிபணிய மாட்டேன்னு சொல்லுகிறாய்? நாங்கள் மொத்தமாக வந்துச்சுன்னா உன்னுடைய ராணுவம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. உடனே இந்த சிறிய நாட்டினுடைய அந்த ஸ்தானாபதி, அந்த தலைவன் சொல்லுகிறான், அதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்று பக்கத்துல கூட்டி கொண்டு போனான். ஆற்று பக்கத்துல கூட்டிட்டு போய் அங்க ராணுவம் நிற்கிறது. ஒருவனை கூப்பிட்டான். ஒருவனை கூப்பிட்டு சொன்னான், நீ மேல அந்த மலைக்கு மேல மரத்துக்கு மேல யாரு அப்படின்னு சொன்னான். ஒரு கேள்வி கேட்க அவன் மேலே ஏறினான். மேலே ஏறின போது அவனுக்கு அடுத்த கமாண்ட் கொடுக்கப்பட்டது, மேலே இருந்து நீ கீழே குதி என்று சொன்னான். கீழே குதித்தான், ஆள் காலி. இன்னொருவனை கூப்பிட்டான், நீ ஆற்றுக்குள்ள குதி என்று சொன்னான். ஆற்றுக்குள்ள குதித்தான். நீ 10 நிமிஷம் அரை மணி நேரம் மூச்சை விடாம உள்ள இருக்கணும் அப்படின்னா மூச்சை விடாம உள்ள வந்து உட்கார்ந்தான். அவன் செத்து மறந்தான். இதை பார்க்கிற போது அந்த எதிரி நாட்டுடைய அந்த சாணாபதி கொண்டும் புரியவில்லை. என்னையா சொல்கிற? நான் சொல்லுகிறதை செய்கிறதை கேள்வி கேட்காமல் செய்யக்கூடிய ஒரு ஒரு ராணுவம் தான் என்னிடத்தில் இருக்கிறது. உயிரை பார்க்க மாட்டார்கள். ஸ்தோத்திரே. அவர்கள் தங்களுடைய உத்தரவை தான் மதிப்பார்கள். அல்லேலூயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவை தான் மதிப்பாங்க. அந்த உத்தரவு கொடுத்த அந்த வார்த்தை தான் மதிப்பாங்க. அந்த வார்த்தை நடத்துவாங்க. அதனால வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ராணுவம் நேரம் வருகிற போது மாறுகிறவர்கள் அல்ல. அப்போ அந்த ஸ்தானாபதி அந்த வார்த்தையை சொன்ன உடனே செய்யறதுக்கு ஆள் ரெடியா இருக்குது. அப்ப இயேசு இடத்துல அதான் அந்த 100 சொல்றான், ஆண்டவரே நான் சொன்ன ஒருத்தர் செய்யறான் ஆண்டவரே, அதே போல நீ இருக்கிற இடத்துல நீ சொன்னாலே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் நாங்க கேட்காத பிரசங்கமா நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நம்ம இருந்தாலும் ஒண்ணும் நடக்காது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை பிடிச்சிடும், அதை அப்சர்வ் பண்ணும். அல்லேலூயா. இயேசு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? இந்த விசுவாசம் அவரை ஆச்சரியப்படுத்துகிறது. இது ஆச்சரியப்படுத்துகிற விசுவாசம். இயேசுவை ஆச்சரியப்படுத்துகிற விசுவாசம். இயேசுவை இன்னொரு காரியம் ஆச்சரியப்படுத்துகிறது. வாசிக்க பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. சோத்திரம். ஒருத்தனுக்கு விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாரு, இன்னொரு கூட்டத்தை பார்த்து எதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு? அவிசுவாசம். நம்மளை பார்த்து எதுக்கு ஆச்சரியப்படுறாரு?
அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரா, இந்த விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரா? சிலவங்களுக்கு எவ்வளவுதான் விசுவாசத்தை வார்த்தை சொன்னாலும் அசையவே அசைய மாட்டாங்க. இயேசுவை நம்பு, உனக்கு அற்புதம் நடக்கும். சரி, இதே போல நாங்க எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. சிலருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, சிலருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்ப நம்ம அவிசுவாசத்தினால கர்த்தர் ஆச்சரியப்படுறாரா, நம்ம விசுவாசத்தினால அவர் ஆச்சரியப்படுறாரா என்கிறது தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நம்முடைய விசுவாசம் அவரை ஆச்சரியப்படுகிற விசுவாசமா இருக்கணும். பாருங்க, இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள கூட நான் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படிங்கிற, அவங்ககிட்ட கூட பார்க்கலையே. எவ்வளவு அற்புதங்களை கண்டிருக்கிறாங்க, எவ்வளவு அதிசயங்களை கண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு வேண்டின சீனாய் மலையில அவர் அக்கினியில இறங்கி பதில் கொடுத்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட அதிசயங்கள் கண்டு இந்த ஜனங்கள் கூட இவ்வளவு விசுவாசத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி ஆச்சரியப்படுற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெரியுமா, நம்ம நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட மற்ற வழிபாடு உள்ளவர்கள் அதன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் பெருசா இருக்கு, பக்தி பெருசா இருக்கு. அல்லேலூயா. கண்டிருக்கீங்களா? நம்ம பார்க்கிறோமா? சோத்திரம். எவ்வளவு விசுவாசத்தை காட்டுறாங்க, எவ்வளவு பக்தியை காட்டுறாங்க. அந்த நம்பிக்கையை ரத்தத்தை கொடுக்கறனால கொடுத்துருவாங்க, உயிரை கொடுக்கறனால கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்க்கிறார். உனக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்க முடிய மாட்டேங்குதே. அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரா, இல்ல விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரா? எத்தனை பேருக்கு என் விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியம் பண்ணணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியம் பண்ணணும்னு சொல்லி விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். இரண்டாவது, இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு விசுவாசத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. முதல்ல இயேசுவை ஆச்சரியப்படுத்தின விசுவாசம், இரண்டாவது இயேசு பெரிதாக பார்த்த விசுவாசம். அல்லேலூயா. பெரிய விசுவாசம் உனக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்னா, சோத்திரம், பதில் கிடைக்கிறன்னு சொன்னாலும் நீ விடாம வாரிய பத்தியா. அல்லேலூயா. பதில் கிடைக்கல. இயேசு என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படிங்கிறார். இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேலருக்கும் கானானியருக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த கானானிய ஸ்திரீ இயேசு இடத்துல சொல்லுகிறாள், என்னுடைய மகளுக்கு பிசாசு உபத்திரமா இருக்குது, சுகம் இல்லாம இருக்கிறா, நீர் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறாள். இயேசு கேட்கவே இல்லை. அப்போ இயேசு கேட்கவே இல்லை அப்படின்னு இயேசு அவர் பாடு போயிட்டே இருக்கிறார். சீசர்கள் கேட்டார்கள். சீசர்கள் சொல்றாங்க, இயேசுவே, இவங்க நினைச்சிடும், இவளுக்கு ஏதாவது சொல்லி நினைச்சோம் அனுப்பிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் அப்படி சொல்லி சீசர்கள் கேட்ட போது இயேசு சொல்கிறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராகிய காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டது வேறொன்றுக்கு இல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்ல. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. அந்த ஜனங்கள் இயேசுவை என்ன நினைத்தாங்கன்னு சொன்னா, இயேசு யூதர், அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லேலூயா. நல்லதுதான். இயேசு எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்றது அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காக ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம்,
இயேசுவிற்காக ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், என்னவே. ஆமென். அல்லேலூயா. அது எண்ணும் போதே ஆசை உள்ள பெருகுது, மன்னவன் அவன் கூட வாழ வாஞ்சித்து. பாருங்க, இயேசுவோடு சேர்ந்திருப்பது பெரிய பாக்கியம். அப்போ இயேசு எங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா இயேசு மேல ஒரு விசுவாசத்தை காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறாள். இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படின்னு. அப்போ இந்த ஸ்திரீ சொல்லுகிறா, ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து போடுகிறது நல்லது இல்லை, சரிதான். ஆனா பிள்ளைகள் சாப்பிடுகிற போது சில துணிக்கைகள் கீழே விழுமே, சில கொஞ்சம் விழுமே, சில பொட்டு பொட்டு சில விழுமே, அந்த பிள்ளைகள் தவற விடுவாங்களே, அதாவது எனக்கு அல்லேலூயா, ஒரு அழகு அல்லேலூயா, சோதரம். நம்மளை யாராவது நாய்க்குட்டின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு பிடிக்காது. நீங்க ரொம்ப கடமைப்பட்ட ஆளா இருந்தா கூட நாய்க்குட்டின்னு சொன்னா நம்ம பிடிக்காது, உடனே கோபம் வந்துடும். ஆனா இவள் அப்படி கோபம் படல. இவள் பதில் சாதகமற்றதாக இருந்தாலும் அவள் கர்த்தரை ஓயாம கேட்டுட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் சோதரம். நம்ம விசுவாசிக்க தவறும் போது நமக்கு வர வேண்டியது இன்னொரு ஆளுக்கு அவங்க பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவான். நமக்கு வர வேண்டிய அற்புதத்தை அவன் வாங்கிட்டு போயிடுவான். சோதரம், நம்ம விசுவாசிக்காம இருந்து இருப்போம், இப்ப வந்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு அழகு அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. அந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டியில் போடுகிறது நல்லதில்லை, ஆனாலும் அந்த பிள்ளைகள் தவற விடுகிற சில காரியங்கள் இருக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்ப இயேசு பார்க்கிறார், இவ்வளவு பெரிய விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா. முதல்ல ஆச்சரியப்பட்டார் விசுவாசத்தை பார்த்து. இரண்டாவது, இயேசு கண்ட பெரிய விசுவாசம் இந்த கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்தது. ஸ்தோத்திரம். என்ன பெரிய விசுவாசம்னா, பதில் சாதகமற்றது இல்லை, பதிலே இல்லை. வந்த பதில பார்த்தேன்னா அது நம்மளை அவமானப்படுத்துகிற பதிலாக இருக்கிறது. அல்லேலூயா, ஒரு அழகு அல்லேலூயா. சொல்றோம், அவமானப்படுத்துகிற பதில்கள், நம்ம இன்னும் பின்னாடி தரக்கூடிய பதில்கள். இயேசு சொன்ன வார்த்தை, அவளை என் பக்கத்துல நீ வராத ஓடிருன்னு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா, ஒரு அழகு அல்லேலூயா. எல்லாரும் எங்கதானே இருக்கீங்க? கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். இப்பதான் அது லேசா, அந்த டைம்ல லேசா ஒரு ஸ்மெல் வரும், வழக்கம் அப்படி அங்க இழுக்கும். அல்லேலூயா. ஆமா, எனக்கே இழுக்குன்னு பாருங்க. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்போ இந்த ஸ்திரியானவளை விரட்டுற, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போட மாட்டேன் அப்படின்னு. ஒரு ஆளு ஒரு வீட்டுல போய் நீங்க கடன் காக்குறீங்க, இல்லாட்டா வீட்டுல வந்து அரிசி இல்லை, உளுந்து இல்லை, பருப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில வீட்டுல போய் காப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் கடுகு தருவீங்களா, கொஞ்சம் புளி தருவீங்களா, புளி இல்லை, புளி வாங்கித்தான். உடனே அவங்க வந்து சுத்துறோம், நாய்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி இருக்கும்? இனி இவளுக்கு வாசற்படியில, இவளுக்கு முகத்துல சொல்றோம், ஒழிக்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன். என்ன பார்த்து, இயேசுவை பார்த்து இந்த அம்மா அப்படி சொல்லல. ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, மெய்தான், ஆனா எனக்கு அற்புதம் செய்ய உம்மால விட்ட வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. இதாங்க விசுவாசம். பதில்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை அவரே வாய் திறந்து உனக்கு சாதகமான பதில் தரலாட்டாலும் பிரச்சனை இல்லை, அவர் தான் அற்புதம் செய்யணும். எசேக்கியாவுக்கு சாதகமான பதில் வந்துச்சா? ஒன்றும் வரல. அவரு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார், படுக்கை கலந்து. ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் தருவீர், எத்தனை அற்புதமாக செய்திருக்கிறீர், நீரே சொல்லியிருக்கிறீர், நான் தான் உன் பரிகாரம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி அவர் ஜோம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு இருக்கிறாரு. ஆனா வந்த பதில் என்ன தெரியுமா? ஏசாயா வர்றாரு. வந்தோடனே ஏசாயா வந்தோடனே, ஏசாயா எப்போ நல்ல செய்தி சொல்லிதான் பழக்கம். அப்போ ஏசாயா வந்தவங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம், எசேக்கியாவே, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவீர்.
அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல பதில்? ஏற்கனவே ஐசி வார்டில் இருந்த மாதிரி இழுத்துட்டே இருக்குது. அந்த ஆளை பார்த்து அந்த ஆளு சாகுடி கணிசல இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? உங்களுக்கு நல்ல சுகம் தருவாரு, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு நல்ல அற்புதம் செய்வாரு, சுகம் தருவான்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஏசாய் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் சொல்லிட்டாரு. நீர் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் போய் சேர்ந்து விடுவீர். அல்லேலூயா. சிலருக்கு நீங்க கோபப்படக்கூடாது. சோதரம், நீங்க வீடு போய் சேரும் போது நீங்க நேரம் போய் சேர்த்துவீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நல்லா இருக்க. அல்லேலூயா. சோதரம், இந்த ஏசாய் அவர்தான் சொன்னாரு, நீ படுக்கை விட்டு எழுப்ப மாட்டீரு, போயிருவீரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ஒரு ஜெபம் கூட பண்ணல, ஒரு வசனம் கூட சொல்லல, வாக்குத்தத்தை ஒண்ணுமே சொல்ல, இவர் பாட்டு போயிட்டார். போய் அப்புறம் அந்த அரண்மனை முற்றத்துக்கு வாசல்ல போச்சுனியோ, அதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஜெபம் பண்றார். யாரு? ஏசாய்க்கு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உனக்கு பாதகமான பதில் வந்தாலும் நீ ஆண்டவர் நோக்கி பார்க்குதியா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க விசுவாசிக்கிறாங்க, அதனால நடக்கும். எங்க அம்மா விசுவாசிக்கிறாங்க, அதனால நடக்கும். எங்க வீட்டுக்காரர் விசுவாசிக்கிறாரு, என் பிள்ளைகள் விசுவாசிக்கிறாங்க, நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. எங்க ஊழியக்காரர் விசுவாசிக்கிறாரு, அதனால நடக்கும். ஒண்ணு இல்ல சொல்ற, ஊழியக்காரரு ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணும் கிடையாது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த இசைக்கு என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசத்தோட ஆண்டவரே நான் உத்தமமா நடந்த ஆண்டவரே சொல்லி அழுத போது அந்த இசைக்கு அந்த அழுகை ஆண்டவர் பார்த்து ஏசாயா வாசலுக்கு பக்கத்துல போக முன்னாடி ஏசாயாக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீ தான் சொன்ன, நீயே போய் ஆண்டவர் பதில் சொல்லு. இன்னும் உனக்கு 15 வருஷம் நான் உனக்கு கூட்டி தரப்பா. அல்லேலூயா. 15 வருஷம் தர போறேன். நீ என்ன நம்பிட்ட, என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை போல எவனுமே வைக்கல. இந்த காரியத்துல என்ன நம்பி நீ கூப்பிட்டுட்ட. பைபிள்ல இருக்குது, எசேக்கியா சொல்வது, கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் ஒருத்தனும் கிடையாது, அவனுக்கு பின்னும் ஒருத்தனும் கிடையாது. அவ்வளவு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் அங்க பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நடக்கலைன்னு சொல்லி பார்க்காதீங்க, நடக்கும். என்ன? நமக்குள்ள விசுவாசத்தை கற்று தர விரும்புகிறார். விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படுத்துகிறது. விசுவாசம் பெரிய விசுவாசத்தை இயேசு கண் விசுவாசம் பெரியதாக இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. மூணாவது ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு அடுத்த இன்னொரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. முதல்ல இயேசு கற்றுக் கொடுத்த விசுவாசம் ஆச்சரியப்படுத்துகிற விசுவாசம், இரண்டாவது பெரிய விசுவாசம், மூன்றாவது என்ன விசுவாசம்? மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அல்லேலூயா. இதுல 2 காரியம் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த ஊருக்கு ரொம்ப பிரச்சனையாட்டு இருக்கிறா. அவளை பார்த்தாலே எல்லாரும் திட்டுன்னு ஓடுவாங்க. அவளை பார்த்தாலே யாரும் விரும்ப மாட்டாங்க. 12 வருஷமா அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவளுடைய உடம்பெல்லாம் இத்து செத்து போயிட்டு, இப்ப இருக்கிற மெடிசன் அப்போ ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்பெல்லாம் அந்த அளவுக்கு வைத்தியம் கிடையாது, வைத்தியம் கிடையாது. ஆனாலும் அவள் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு பண்ணாலாம். அல்லேலூயா. சொத்தெல்லாம் வித்து, நிலங்கள் வீடுகள் எல்லாம் நகை நட்டு எல்லாத்தையும் வித்து வைத்தியம் பார்த்து சொத்தும் அழிந்தது, சொகமும் போனது. அல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா சொத்தும் அழிந்தது, சொகமும் போனது, சொருவமும் அழிந்தது. சொருவம்னா தெரியுமா? உருவம். அல்லேலூயா. அழகா இந்த உருவமும் போயிட்டு, இப்ப எல்லாமே போயிட்டு போன பிற்பாடு இந்த அம்மாக்குள்ளால ஒரே ஒரு விசுவாசம் மட்டும். அல்லேலூயா. எல்லாம் போனாலும் இயேசு மேல வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறது என்று பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு அற்புதம் செய்தார் என்று வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. அப்ப எப்படி இவளுக்கு அற்புதம் நடந்தது?
பாருங்க 30 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, கவனிங்க. இதுல 3 விதமான காரியம் சொல்லலாம். ஒண்ணு, இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை இழுத்தெடுத்த விசுவாசம். எழுதிவிடுங்க. இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை இழுத்தெடுத்த விசுவாசம். இரண்டாவது, இயேசுவை திரும்பி பார்க்க வைத்த விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடத்துல வல்லமைய, இந்த விசுவாசம் அந்த கரண்ட்ல அந்த ஒயரை கொண்டு சொருவன உடனே அங்க இருந்து அந்த பவரை உறிஞ்சி எடுக்க தெரியுமா? அல்லேலூயா. ஆமா, அந்த பவர் இங்க உள்ள வந்தோடனே எதெல்லாம் செத்து கிடக்கு தெரியுமா? உள்ளால உள்ள ஆப்ஷன்ல அந்த ஆம்பிளிஃபயருக்குள்ள பார்த்தேங்க, ஒண்ணுமே உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளால உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த கனெக்ஷன் அங்க போனோன்னே உள்ளால உள்ள எல்லாத்துக்கும் உயிர் வந்துடும். அல்லேலூயா. மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட எதுக்கு அப்படி இருக்குன்னு தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை ஆச்சு. ஆண்டவர்கிட்ட வல்லமையை இழுத்து எடுக்கணும். நம்ம விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வல்லமையை இழுத்து எடுக்கணும். சுத்துறோம். எல்லாம் போயிட்டு, சொத்து போயிட்டு, ஆஸ்தி போயிட்டு, அழகு போயிட்டு, ஆயுசு போயிட்டு, வயசு போயிட்டு, வாழ்வு போயிட்டு, எல்லாம் போயிட்டு. இப்ப இந்த அம்மா கல்யாணம் முடிக்கிறது ஒருத்தரம் கிடையாது. அந்த கண்டிஷன்ல எல்லாமே இழந்து சுத்துறோம். உயிரும் போகக்கூடிய கண்டிஷன்ல கடைசி உயிர் இருக்குது. இந்த நேரத்துல இவளுக்குள்ளால ஒரு விசுவாசம் இவளை அப்படியே தள்ளிக்கிட்டே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இவளுக்குள்ள இருந்து ஒரு விசுவாசம் இவ்வளவு தள்ளிட்டே இருக்கு. நீ எங்கே போவாத, எங்கேயும் போவாத, இயேசு பாரு, இயேசு போறாரு, அந்த வழியா போறாரு, இயேசு போறாரு, அவர் உன் பக்கத்துல தான் போறாரு, அவரை போய் எப்படி சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரம். வைத்தியரை பார்க்கறதுக்கு யாரும் தடை பண்ணல, சொத்து விற்கிறதுக்கு தடை பண்ணல, சொத்து வாங்குறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருந்தாங்க. எல்லாரும் கவனிக்குதுலாம் சோத்ரம். நீங்க கவனிச்சாலும் சரி, கவனிக்காட்டாலும் சரி, நிறைய பேர் கவனிப்பாங்க. அல்லேலூயா. சோத்ரம். வசனம் நிறைய போயிட்டு இருக்கு, வெளியே போயிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு 100 பேராவது கவனிப்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ இயேசுடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அம்மாவுடைய சரீரமெல்லாம் செத்து போனாலும், உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும், அம்மாவுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இயேசுக்கு நேராக அந்த பெண்ணை நடத்திட்டே இருக்கு. எத்தனை பேர் நெருக்கிறாங்க, சூழ்ந்து இருக்கிறாங்க, ஆனாலும் வஸ்திரத்தையாவது தொற்றணும். அல்லேலூயா. நீங்க அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்துல இருப்பீங்கன்னு அவருடைய வஸ்திரத்தையாவது நீங்க தொடுவீங்க, அவருடைய பிரசனத்தை உணர்வீங்க. இந்த இயேசு எடுத்து இந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு எடுத்து இந்த வல்லம் அப்படி போகும். இயேசு எடுத்த பவர் அப்படி அந்த அந்த தேவ வல்லம் அப்படியே இறங்கி போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு உணரணும்னு சொன்னா இன்னும் சோதரம். அந்த கரண்ட் ஷாக் எப்படி அது வருது, அதே போல இவளுக்குள்ள வல்லம் வந்ததான் உண்டு. எந்தெந்த இடத்துல எல்லாம் அவளுடைய சரீர பலவீனம் அடைஞ்சு எங்கெங்கெல்லாம் ரத்தம் ஊறிட்டே இருந்த எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சோத்திரம். நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தரால் அப்படி செய்ய முடியும். சோத்திரம். கவனிங்க, ஆண்டவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் கிடையாது. அப்போ இயேசு எடுத்த வல்லமை இழுத்தெடுத்த விசுவாசம், இவளுடைய விசுவாசத்தை பார்த்தோன்னே இயேசு திரும்பி பார்க்கிறார். அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு, விசுவாசத்தை பார்த்து திரும்பி பார்க்கிறார். என்ன விசுவாசிக்கிற யாரோ ஒரு ஆள் இங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நெருக்கி இருந்தாலும் விசுவாசம் இல்லாதவன் தான் நெருக்கிட்டு இருக்கிறான். யார நெருக்கிட்டு இருக்கிறான்? இயேசுவ. சோதரா. நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாடு தாங்க. அப்போ இருந்துன்னா நீர் அதை பெருக்கிடுவாரு, நாங்க வேலைக்கு போக வேண்டாம், அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நெருக்கி வந்துட்டு இருக்காங்க. சோதரா. இயேசு என்ன செய்வார்னு சொல்லி பார்க்க கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. இயேசு இப்ப போற இடம் எபிரியுடைய வீட்டுல. அங்க வந்து எபிரியுடைய மகள் 12 வயசு மகள் செத்து போடைய கடிசல்ல இருக்கிறான். அவளுக்கு ஏதாவது நடக்குமான்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரீ வந்திருக்கிறா. அல்லேலூயா. சோதரா. இந்த இடத்துல ஆண்டவருடைய அற்புதம் நடக்குமா? சோதரா. வஸ்திரத்தை தொட்டால் சுகம் பெற்றார். அல்லேலூயா.
இயேசுவிடத்திலிருந்து வல்லமை இழுத்தெடுத்த விசுவாசம், இயேசுவை திரும்பி பார்க்க வைத்த விசுவாசம். அடுத்தால நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்லுகிற போது என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம், நீர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. சீசர்லாம் கேட்கிறாங்க, எல்லாரும் உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே என்னை தொட்டது யாரு? அல்லேலூயா. இயேசுவை தொட்டது யாரு? அப்ப இயேசு நம்மை தொடுகிறவர்களை அவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த சொல்கிறார், 34 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவளை நோக்கி, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு நான் உன்னை ரட்சித்தேன்னு சொன்னாரா? அல்லேலூயா. நான் உன்னை விடுவித்தேன்னு சொன்னாரா? இல்ல. சில நேரத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாங்க, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை தான் உன்னை ரட்சிக்கும். நீ சமாதானத்தோட இப்போ வேதனை நீங்கி சுகமா, ஏன் வேதனையோட இவ்வளவு நாள் இருந்த? இப்ப விசுவாசத்தை கொண்டு நீ என்னிடத்துல இருந்து வல்லமையை பெற்று நீ சுகம் பெற்றுட்ட, என்னை திரும்பி பார்க்க வச்சுட்ட. அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த அம்மா யாரும் திரும்பி பார்த்தது கிடையாது. பார்த்தவங்க எல்லாம் ஓடதான் செய்தாங்க, இப்பெல்லாம் அப்படி ஓடினாங்க. ஆனா இயேசு திரும்பி பார்த்தா பாருங்க, எத்தனை பேர் உங்களை திரும்பி பார்க்காம ஓடி இருக்கலாம், ஆனா இயேசு உங்களை திரும்பி பார்ப்பார். அல்லேலூயா. இயேசு என்ன திரும்பி பார்ப்பார். ஒண்ணுக்கு உதவாம ஒதுக்கி கடந்து செத்து போடி கடைசியில இருந்த என்ன இயேசு திரும்பி பார்த்தார். அதுக்கு ஒரு காரணம் விசுவாசம். இயேசுவை திரும்பி பார்க்க வைத்த விசுவாசம். முதல்ல இயேசுவை ஆச்சரியப்படுத்திய விசுவாசம், இரண்டாவது இயேசு கண்ட பெரிய விசுவாசம், மூன்றாவது இயேசுவை திரும்பி பார்த்து விசுவாசம், இயேசுவின் வல்லமையை இழுத்தெடுத்த விசுவாசம். கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47 வசனம். நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ சொல்லி அவளை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50 வசனம். அவள் ஸ்திரியை நோக்கி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. பாவியான ஸ்திரீ, இவளை பார்த்துட்டு எல்லாரும் பாவியாட்ட பார்க்கறான். ஆனா இவள் வந்து இயேசுவின் பாதத்திலே அந்த பரிமள தைலத்தை ஊற்றி ஸ்தோத்திரம், முதல்ல கண்ணினா பாதங்களை கழுவி தலைமையினால் துடைத்து பரிமள தைலத்தை ஊற்றி அந்த இடம் முழுவதும் பரிமள தைலத்தினால் நிரம்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த பரிமள தைலம் எதற்கு அவள் வைத்திருந்தாள்? அந்த தைலத்தை எதுக்கு வைத்திருந்தான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அவள் பாவம் செய்வதற்காக பயன்படுத்துவது வைத்திருந்தாள். அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? ஆமா. சில நறுமணங்கள்லாம் போடுவாங்க, பாவம் செய்யறவங்க இந்த சென்டெல்லாம் அடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. இதே போலதான் அவளுடைய வாழ்க்கை. அப்ப அதை கொண்டு போய் இயேசுவின் பாதத்துல ஊற்றுகிறான். ஆண்டவரே, இதுவரைக்கும் பாவத்தோடு இருந்த என்னுடைய வாழ்க்கை போதும் ஆண்டவரே அப்படின்னு தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய பாவ வாழ்க்கை இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்த போது, இயேசுவை இவரால் மட்டும்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் சொல்லி தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வேண்டி அவள் இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்த போது நடந்ததுன்னு சொன்னால், கர்த்தர் அவளை ஒரு வாசனையான பரிமள தைலமாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் இயேசுவிடத்துல இப்படி ரொம்ப அன்பு கூற ஆரம்பிச்சாள். கவனிங்க, இவள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றின தைலம் பாவத்திற்கான தைலம், பாவத்தை செய்யும்படியான வைத்திருந்த தைலத்தை, பாவ வாழ்க்கையாகிய தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி விட்டாள். இதே ஸ்திரியானவள், இதே மரியாள் இன்னொரு இடத்துல வருகிற போது இயேசுவின் சிரசிலே தைலத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்க. நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையை மாற்றுகிற மட்டும் இவள் என்னிடத்தில் அதிகமா அன்பு கூர்ந்தாள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம விசுவாசம் இன்னும் இயேசுவின் மேல் அன்பை அதிகப்படுத்திட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த அன்பு நிரந்தரம் கிடையாது, எல்லாம் நம்ம ஏமாற்றும். ஆனால் இயேசுவின் அன்பு மட்டுமே நிரந்தரமானது. அந்த இயேசுவின் மேல நம்ம அன்பு வைத்து இந்த உலகத்துல நம்ம ஓட முடியும், அதை மகிமையை காண முடியும். எல்லாரும் தேவசத்தில் ஜெயிக்கிறோம்.